So listen. So next topic, force between two parallel current carrying conductor. So இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டெரிவேஷன் பார்த்தோம். என்ன அப்படின்னா force on a current carrying conductor. நம்ம அந்த drift velocity என்ன ரிலேஷன்ஸ் அப்படின்றத வச்சு force வந்து கண்டுபிடிச்சோம். So இது வந்து என்ன அப்படின்னா ரெண்டு கண்டக்டர்ஸ் வந்து parallel-ஆ இருக்கிறப்ப அதுல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ இதுக்கு என்ன அப்படின்னா ஃபைனலா ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சு அதுக்கு அடுத்து என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த், அந்த கண்டக்டரோட லென்த் எவ்வளவு இருக்கோ அதை வந்து ஃபைண்ட் பண்ற மாதிரி இருக்கும் லாஸ்டா ஃபைனலா. சரியா? இதுல ஃபர்ஸ்ட் என்னென்ன இந்த டயகிராமோட எக்ஸ்பிளேஷன்ஸ்னா இப்ப ரெண்டு கண்டக்டர் கவனி. ஃபர்ஸ்ட் இது கொஞ்சம் கான்செப்ட் ரிலேட்டடா இருக்கிற டெரிவேஷன், மத்ததெல்லாம் நம்ம அப்படியே சால்வ் பண்ணி போட்டுட்டே வந்தா இதாயிடும். இது வந்து கொஞ்சம் புரிஞ்சுட்டாதான் உனக்கு அங்க ஏன் மைனஸ் வந்துச்சு ஏன் பிளஸ் வந்துச்சுன்றதெல்லாம் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட். கவனிக்கலன்னா சுத்தமா புரியாது. சரியா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். தேர்ட் சாப்டர்ல ஃபோர்ஸ் பிட்வீன் டூ parallel current carrying conductor. இப்போ ரெண்டு கண்டக்டர் எடுத்துக்கிறேன். இந்த கண்டக்டர் ஏ, இந்த கண்டக்டர் பி. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், இந்த கண்டக்டர்ல கரண்ட பாஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் கண்டக்டர்ல நான் கரண்ட பாஸ் பண்றேன். ஜஸ்ட் நான் உங்களுக்கு முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் சொல்றேன். இப்ப நான் இந்த கண்டக்டர்ல கரண்ட பாஸ் பண்ண உடனே எனக்கு இந்த கண்டக்டர்ல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். எந்த ஒரு கண்டக்டர்ல நம்ம கரண்ட பாஸ் பண்றோமோ கண்டிப்பா மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இது பார்த்துட்டு இருக்கோம். கரண்ட்டுக்கும் மேக்னெட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஸ் அப்படின்னா ஒரு கண்டக்டர்ல நீ கரண்ட பாஸ் பண்றனா கண்டிப்பா அதை சுத்தி வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இப்ப இதுல நான் இந்த கண்டக்டர்ல கரண்ட பாஸ் பண்றேன். பாஸ் பண்ணோடனே எனக்கு இதுக்கு மேல வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட், எந்த கண்டக்டரோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் அது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா V1 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் B ன்னு சொல்லுவோம். சோ எனக்கு இது ஃபர்ஸ்ட் கண்டக்டர்ல ப்ரொடியூஸ் ஆகிறதுனால நான் அதை வந்து V1 அப்படின்னு சொல்றேன். இது என்ன பண்ணுதுன்னா பக்கத்துல இருக்கிற கண்டக்டர் இல்லையா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி ப்ரொடியூஸ் ஆகி இதுக்கு பேரலா இருக்கிற கண்டக்டர் போய் டச் பண்ணுது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு இந்த இடத்துலயும் நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஒரு கண்டக்டர்ஸ் இருக்கு, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இத போய் அஃபெக்ட் பண்ணுது. நான் ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் கரண்ட், அதாவது இது ஆஸ் யூஷுவல் இந்த ரெண்டு கண்டக்டர்ல இது I1 போது இதுல I2 பாஸ் பண்றோம். இப்போ அதாவது இது என்ன அப்படின்னா ஒவ்வொன்னா வச்சு நம்ம ஈக்குவேஷன் டெரைவ் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன்ன வச்சு அடுத்து செகண்ட வச்சு ஃபர்ஸ்ட் அப்படி வந்து டெரிவேஷன்ஸ் வந்து போடுவோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா, இப்போ நீ இந்த கண்டக்டருக்கு கரண்ட் பாஸ் பண்ண இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் போய் இத அஃபெக்ட் பண்ணுச்சு. இது செகண்ட் கண்டக்டர். அப்ப எனக்கு செகண்ட் கண்டக்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு காரணம் இது ஃபர்ஸ்ட் கண்டக்டர். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நான் என்ன பண்றேன்னா டெரிவேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஜெனரலா ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுனா என்ன ஈக்குவேஷன், mu naught. அந்த ஈக்குவேஷன் நம்ம பார்த்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் B is equal to mu naught by ஃபர்ஸ்ட் என்ன B is equal to mu naught I by 2 pi I. ஓகேவா? இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கான ஈக்குவேஷன். இப்போ நான் இத சொன்னாலே அந்த டெரிவேஷன்ல ஃபர்ஸ்ட் இதோட எக்ஸ்பிளனேஷன், ரெண்டு ஸ்ட்ரெயிட் parallel கரண்ட் கேரிங் எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு கண்டக்டர் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து r, நெக்ஸ்ட் வந்து I1 I2 அப்படிங்கறது அந்த ரெண்டு கண்டக்டர்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன்னா the net magnetic field at a distance r due to I1 conductor A. அப்ப கண்டக்டர் A ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் எது, V1. அப்ப V1 னா என்ன ஃபார்முலா, mu naught I க்கு பதிலா என்ன வரும், I1 2 pi r. இது வரைக்கும் ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஏன் மைனஸ் I கேப் போட்டோம் அப்படின்னா இந்த விஷயம் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இதுல என்ன சொல்றாங்கன்னா அகார்டிங் டு தம்ப் ரூல் படி எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வெர்ஸ்ல போச்சுன்னா மைனஸ் I. ஓகேவா? இன்வெர்ஸ்ல போச்சுன்னா மைனஸ் I, சாரி நெகட்டிவ். அவுட்வர்ட்ஸ்ல வந்துச்சுன்னா எனக்கு பிளஸ். இந்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சு. சரியா? சோ உனக்கு இங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா for thumb rule the direction of magnetic field is perpendicular to the plane of the paper. அதாவது என்ன சொல்றாங்கன்னா இத வந்து ஒரு assumption தான் கொடுத்திருக்காங்க. இன்வெர்ஸ்ல வந்துச்சுன்னா the arrow is indicates inverse அப்படின்னா along negative I direction. magnetic field இன்வெர்ஸ்ல வந்துச்சுன்னா along negative direction.
அவுட்வர்ட்ல வந்துச்சுன்னா எனக்கு பிளஸ் ஐ டைரக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா பின்ன இந்த ஒரு XY டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க, கொடுத்துருக்காங்க. அதாவது இப்படி உள்ள போற மாதிரி. ஒரு நிமிஷம். எழுத முடியாதா? எழுதணுமா? ஓகே, சோ பாருங்க கவனி. அதாவது ஞாபகம் வச்சுக்கோ, மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த மாதிரி போச்சு, இந்த மாதிரி போச்சு அப்படின்னா நெகட்டிவ் ஐ டைரக்ஷன். மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த மாதிரி போச்சுன்னா நெகட்டிவ் ஐ டைரக்ஷன். இதே மேக்னெட்டிக் ஃபீல்டு எனக்கு இப்படி வந்துச்சு, அதாவது இப்படி வந்துச்சு அப்படின்னா எனக்கு பிளஸ் ஐ டைரக்ஷன். இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சு. ஏன் அந்த இடத்துல நம்ம போடுறோம்னா அக்கார்டிங் டு தம் ரூல் படி அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் பிரீஃபா போகும். நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ஒரு பாயிண்ட் மட்டும். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வெர்ஸ்ல என்னமா சொல்ல என்ன ஏடா சொல்லி முடிச்சிடுறேன், இன்னும் நம்பிக்கவே இல்லையே. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வெர்ஸ்ல வந்துச்சுன்னா மைனஸ் ஐ டைரக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட்வர்ட்ல வந்துச்சுன்னா பிளஸ் ஐ டைரக்ஷன் போடணும். ஓகேவா? இப்போ இங்க நமக்கு டெரிவேஷன்ஸ்ல இந்த V1 ஓட மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கு? இப்படி இருக்கா, இப்படி இருக்கு? அந்த டயகிராம்ல பாரு, இந்த டயகிராம்ல எப்படி இருக்கு பாரு. இந்த டைரக்ஷன்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் நமக்கு இப்படி இருக்கா இல்ல வெளிய வர மாதிரி இருக்கா? V1 இப்படிதான். அப்ப இன்வெர்ஸ் அப்படினா என்ன வரணும்? மைனஸ் ஐ கேப். இது அக்கார்டிங் டு என்ன ரூல் இருக்கு? தம் ரூல் டைரக்ஷன். அப்ப அதனால எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த V1 க்கு நான் இந்த இடத்துல மைனஸ் ஐ கேப் போடுறேன். ஓகேவா? சோ அப்ப எனக்கு V1 minus mu naught I1 2 pi r I cap. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் அடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படினா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் இது எதுக்கு கண்டுபிடிக்கிறேன்னா செகண்ட் கண்டக்டருக்கு நான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து, அதாவது செகண்ட் கண்டக்டருக்கு நான் ஃபோர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறேன். எப்படின்னா இப்போ நான் ஃபர்ஸ்ட் கண்டக்டருக்கு கரண்ட பாஸ் பண்ணா எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆச்சு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் போய் எங்க அஃபெக்ட் பண்ணுச்சு? பக்கத்துல இருக்கிற கண்டக்டரை போய் அஃபெக்ட் பண்ணுச்சு. அப்ப எனக்கு அங்க அஃபெக்ட் பண்ண உடனே எந்த ஒரு கண்டக்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆனாலும் அந்த இடத்துல என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஃபர்ஸ்ட் ஒரு கண்டக்டர், நான் இந்த கரண்ட பாஸ் பண்ண, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆச்சு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் பக்கத்துல இருக்கிற கண்டக்டரை போய் அஃபெக்ட் பண்ணுச்சு. அங்க அஃபெக்ட் பண்ண உடனே அந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த ஹோல் கண்டக்டரோட ஃபோர்ஸ் வந்து நான் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் செகண்ட் கண்டக்டரோட ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணுமா, ஃபர்ஸ்ட் கண்டக்டரோட ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணுமா? ஏன்? ஏன்னா இப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் பேரலலா இருக்கிறதால என்ன பண்ணுது? அத போய் அஃபெக்ட் பண்ணதால எனக்கு அந்த இடத்துல என்ன ஆச்சு? ஒரு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த கண்டக்டர் B யோட நான் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க போறேன். இப்போ நான் இதுக்கு என்ன பண்றேன்னா அந்த கண்டக்டர்ல ஒரு ஸ்மால் எலிமெண்ட்டை கன்சிடர் பண்ணிட்டேன். அப்போ ஒரு ஸ்மால் எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சு அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இத இன்டகிரேட் பண்ணா இந்த ஹோல் வயரோட ஃபோர்ஸ் வந்து கிடைச்சிரும். இப்போ அந்த கான்செப்ட் படி லாரன்ஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா வந்து என்ன? F is equal to I L cross B வருமா? இதான ஃபார்முலா. F is equal to I L cross B. இப்போ எனக்கு நான் ஸ்மால் எலிமெண்ட் கன்சிடர் பண்றப்ப இந்த M க்கு பதிலா நான் என்ன போடணும்? dF. ஓகே. இப்போ நான் என்ன கண்டக்டருக்கு கண்டுபிடிக்கிறேன்? செகண்ட் கண்டக்டர்ல என்ன கரண்ட் இருக்கு? I1 I2. அப்ப நான் இந்த I க்கு பதிலா என்ன போடணும்? I2. ஓகே. இந்த இடத்துல L க்கு பதிலா dS. ஓகே. இந்த இடத்துல B க்கு என்ன B போடணும்? B1 போடணுமா B2 போடணுமா? ஏன்? அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன பண்ணுச்சு? அத போய் அஃபெக்ட் பண்ணுச்சு. அதனால நான் B1 போட்டேன். அவ்வளவுதான். புரிஞ்சா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சோ அப்ப எனக்கு என்ன வரும்? dF vector is equal to I2 dA vector cross B1. மறுபடியும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் கண்டக்டர், செகண்ட் கண்டக்டர்.
ஃபர்ஸ்ட் கண்டக்டர்ல கரண்ட பாஸ் பண்ண, அதுக்கு மேல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆச்சு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன பண்ணுதுன்னா பக்கத்துல இருக்கிற பேரலல் கண்டக்டர் போய் டச் பண்ணுச்சு. டச் பண்ண உடனே எனக்கு அந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. அந்த ஃபோர்ஸ் தான் நான் இப்போ நான் கண்டுபிடிக்க போறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் செகண்ட் கண்டக்டருக்கு முதல்ல கண்டுபிடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கண்டக்டருக்கு நீ கண்டுபிடி. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? அப்ப நீ ஃபர்ஸ்ட் நம்ம எதை கன்சிடர் பண்ணோம்? V2 செகண்ட் கண்டக்டர் எடுத்துக்க. செகண்ட் கண்டக்டர் பாஸ் பண்ற. அது பாஸ் பண்ணனே எனக்கு என்ன ஆச்சு? மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆச்சு. அப்ப அது என்ன எடுத்துக்க? V2 எடுத்துக்கியா? இப்போ அந்த V2 என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் கண்டக்டர் அஃபெக்ட் பண்ணுது. அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் கண்டக்டர்ல ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு காரணம் இது. அவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ நான் இது முதல்ல ஒன்னு முடிச்சிடுறேன். இத முடிச்சா உங்களுக்கு அது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கவனி. சோ இப்போ dF is equal to I2 dl cross V1. இது எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? இன்னொரு டைம் சொல்லலாமா? அதாவது எந்த ஒரு கண்டக்டர்ல நம்ம கரண்ட பாஸ் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இப்ப நம்ம எடுத்திருக்க ரெண்டு கண்டக்டர்ல எனக்கு ஃபர்ஸ்ட் கண்டக்டரை வச்சு நான் செகண்ட் கண்டக்டர்ல ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. அந்த ஃபோர்ஸ் தான் லாரன்ஸ் ஃபோர்ஸ் F is equal to I L cross V. சோ ஸ்மால் எலிமெண்ட் அப்படின்றதுனால dF, எனக்கு செகண்ட் கண்டக்டர்னால I க்கு பதிலா I2, ஸ்மால் எலிமெண்ட் Lன்றதுனால L க்கு பதிலா dl, B க்கு பதிலா என்ன போட போறோம்? B1. அந்த இடத்துல B2 போடணுமா? ஏன் போடக்கூடாது? ஏன்னா எதனால ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் கண்டக்டரோட மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால தான் செகண்ட் கண்டக்டர்ல ப்ரொடியூஸ் ஆச்சு. சோ அப்ப அதனால இந்த இடத்துல நான் B1 போட்டாச்சு. ஓகேவா? இன்னொன்னு, இப்போ எனக்கு இந்த கரண்டோட டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்கு? ரெண்டு கண்டக்டர்லயுமே எப்படி இருக்கு? கரண்டோட டைரக்ஷன்ஸ் இங்க எப்படி இருக்கு? கரண்டோட டைரக்ஷன்ஸ் அப்வர்ட்ல இருக்கா? எப்படி இருக்கு? அப்ப அப்வர்ட்னா எனக்கு இது என்னது? அப்ப Z ன்னா நமக்கு என்ன வரும்? அது. ஓகேவா? புரியுதா? சோ இப்போ இங்க என்ன பண்றோம் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல கரண்டோட டைரக்ஷன்ஸ் எனக்கு அப்வர்ட் அப்படின்றதுனால k கேப் போடும். சோ இந்த இடத்துல என்னன்னா வெக்டர்ஸ்ல இருந்துச்சுன்னா நம்ம பக்கத்துல யூனிட் வெக்டர் போட்டோம்னா அந்த மேக்னிட்யூட்ல போயிடுது. அதனால இந்த dl வெக்டர் எடுத்துட்டு அதுக்கு பதிலா dl k கேப். ஏன் k கேப்னா இந்த கரண்ட்னால k கேப். அப்ப I1 க்கு என்ன வரும்? I1 க்கு என்ன வரும்? அதேதான் k கேப் தான் வரும். I1 க்கும் k கேப் தான். ரெண்டுமே எனக்கு அப்வர்ட் டைரக்ஷன்ஸ் தானே. எது மட்டும் மாறும்? பிளஸ் ஐ மைனஸ் ஐ மாறும். சரியா சொல்றேன். இப்போ I2 dl k கேப். இப்போ B1 நம்ம என்ன எழுதணும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் minus mu dot I1 2 pi r into I கேப். கவனி ஃபர்ஸ்ட். சோ இப்போ என்ன பண்றோம்னா இந்த டேர்ம் அப்படியே கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுறேன். எப்படி எழுதுறேன்னா minus mu dot I1 I2 dl, இந்த k யும் I யும் இந்த மாதிரி எழுதுறேன். k cross I அப்படினா என்னது? J. ஞாபகம் இருக்கா? நம்ம ஃபர்ஸ்ட் இதுல பார்த்தல, வெக்டர்ஸ்ல பார்த்தல, k cross I னா J, I cross J னா k. அது மாதிரி எழுதுவியா? அப்ப இந்த இடத்துல நான் இந்த k cross I க்கு பதிலா என்ன எழுதுறேன்? J. ஓகே. இப்போ எனக்கு இத என்ன பண்ணனும்? எனக்கு நெட் ஃபோர்ஸ் வேணும்னா என்ன பண்ணனும் இப்போ? அப்ப எனக்கு இன்டகிரேட் பண்ணனா இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் கேன்சல். இங்க இன்டகிரேட் பண்றப்ப இந்த இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் கேன்சல். அப்ப என்ன வரும் எனக்கு? F is equal to minus mu naught I1 I2 L by 2 pi r into J cap. இப்போ எனக்கு whole கண்டக்டரோட லென்த்தோட எனக்கு ஃபோர்ஸ் தெரியணும் அப்படினா இந்த ஃபோர்ஸ் per length அப்படினு கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த மல்டிப்ளை இருக்கிற இந்த சைடு வந்துச்சுனா என்ன ஆகும்? டிவைட் ஆகும். அப்ப எனக்கு ஃபோர்ஸ் per length is equal to minus mu naught I1 I2 by 2 pi r into J cap. அவ்வளவுதான். புரியுதா? Clear understand ஆகுதா? சொல்லு பார்க்கலாம். What is the magnetic field formula for long straight current conductor? V is equal to mu naught I by 2 pi r. இப்போ இதுல என்ன கான்செப்ட், என்ன இந்த டயகிராமோட எக்ஸ்பிளனேஷன் சொல்லு. ரெண்டு கரண்ட் கேரிங் கண்டக்டர் parallel ஆகும். சோ இந்த கண்டக்டர் A, இந்த கண்டக்டர் B. இந்த கண்டக்டருக்கு என்ன பாஸ் பண்றோம்? I1 கரண்ட். இதுக்கு I2 கரண்ட். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த கண்டக்டருக்கு நான் கரண்ட பாஸ் பண்ணோமே எனக்கு இது என்ன ஆகுது? இத சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? இந்த டைரக்ஷன்ஸ்ல இன்வர்ட்ல மாதிரி ப்ரொடியூஸ் ஆகுது. இன்வர்ட் அவுட்வர்ட்னா என்ன வரும்? இன்வர்ட் அப்படினா மைனஸ் I கேப், அவுட்வர்ட்னா பிளஸ் I கேப். அப்ப எனக்கு என்ன ஆகுது? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இத போய் அஃபெக்ட் பண்ணுது. ஓகேவா? அஃபெக்ட் பண்ண உடனே எனக்கு அந்த இடத்துல என்ன ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு? ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. என்ன ஃபோர்ஸ் அது? லாரன்ஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? F is equal to I L cross B. இப்போ எனக்கு இதுக்கு நான் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் எழுதணும்னா எப்படி எழுதணும்?
ஃபர்ஸ்ட் நான் ஸ்மால் எலிமெண்ட்க்கு அங்க எழுதிறேன். அப்போ df is equal to என்ன கரண்ட் போடுவாங்க? I2 போடுமா I1 போடுமா? I2 dl cross V1 வெக்டர். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அதுக்கு அந்த B1 க்கு நம்ம பக்கத்துல என்ன போட்டோம்? மைனஸ் I கேப் போட்டோம். அப்ப அந்த B1 ஓட ஈக்குவேஷன் அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? அந்த k cross I என்ன எழுதுறோம்? j. அப்ப எனக்கு அந்த வோல் இது நம்ம வந்து இப்போ இந்த நான் கண்டக்டர்ல இந்த எலிமெண்ட் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கேன். எனக்கு இது மட்டும் தேவையில்லை. என்ன தேவை? ஃபுல் கண்டக்டருக்கும் தேவை. அப்ப நான் என்ன பண்ணோம்? இன்டகிரேட் பண்ணோம். அப்ப இன்டகிரேட் பண்றப்ப integration cancel. அப்ப என்ன ஒரு ஈக்குவேஷன்? f is equal to minus mu naught I1 I2 by 2 by 2 by r இருக்குல்ல 2 by r l into j கேப். ஓகேவா? புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்ப செகண்ட் நீ சொல்லி பார்க்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன்னா இதேதான் இன்னொரு டயக்ராம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல ஓகே. இப்ப இதுக்கு சொல்லுடா செகண்ட் டயக்ராம் சொல்லி பார்க்கலாம். இப்ப இங்க இருக்கு இந்த ரெண்டு கண்டக்டர் இருக்கு. இது I1 இது I2. ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்னா எனக்கு இதெல்லாம் நான் கரண்ட பாஸ் பண்றேன். இப்ப என்ன ஆகும்? இதுல வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுமா? இப்படி ப்ரொடியூஸ் ஆகுமா? இது வந்து எனக்கு எப்படின்னா இப்படி. அப்ப எனக்கு இந்த கண்டக்டர்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபர்ஸ்ட் கண்டக்டர் அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? அப்ப அஃபெக்ட் பண்ணனும் எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகும்? ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் இதோட ஈக்குவேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்றோம்? V2 is equal to mu naught I2 அப்போ சரி இதுக்கு வந்து நம்ம இதுதான் போடுவோம். V2 is equal to mu naught I2 by 2 pi r plus I cap. ஏன்னா அவுட்வர்ட் அப்படின்றதால பிளஸ் I cap. அடுத்த ஸ்டெப் இப்ப என்ன எனக்கு the net force acting on the conductor B A வா? The net force acting on the conductor A வா B ஆ? A. அப்புறம் என்ன ஃபார்முலா? df is equal to I2 வா I1 ஆ? I1 here P no. ஓகே. அப்புறம் என்ன பண்ணோம்? வீட்டோட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். ஓகே. சப்ஸ்டிட்யூட் பண்ணி எல்லாம் கண்டுபிடிச்சு அப்புறம் அந்த k cross I cross ஒண்ணா எழுதுறேன். j வரும். அப்ப நமக்கு என்ன வரும்? df ஓட ஈக்குவேஷன் plus வருமா minus வருமா? அப்ப mu naught I1 I2 by 2 by r dl into j cap. அப்ப அதை இன்டகிரேட் பண்ணனும்னா அப்ப சேம் ஈக்குவேஷன் தான் வரும். பட் ஆனா என்ன வரும்? அது மைனஸ்ல வந்து இது பிளஸ் வந்து. இதோட கன்க்ளூஷன் என்ன தெரியுமா? கரண்ட் சேம் டைரக்ஷன்ஸ்ல இருந்துச்சுன்னா எனக்கு அந்த இடத்துல அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். கரண்ட் சேம் டைரக்ஷன்ஸ்ல இருந்துச்சுன்னா எனக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ நம்ம இந்த இடத்துல கரண்ட் சேம் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்ப எனக்கு இதுவும் I1 இதுவும் I2. அப்ப ரெண்டுமே எனக்கு வந்து சேம் டைரக்ஷன். அப்ப சேம் டைரக்ஷனா எனக்கு இந்த இடத்துல என்ன ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆச்சு? எப்படி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்? ஒன்னு பிளஸ் ஒன்னு மைனஸ். அப்ப எனக்கு என்ன ஆகும்? இப்போ சப்போஸ் எனக்கு கரண்டோட டைரக்ஷனை நான் மாத்தறேன்னு நினைச்சுக்கோ, எனக்கு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். கரண்டோட டைரக்ஷனை மாத்தனேன்னா எனக்கு அந்த இடத்துல ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் கான்செப்ட். இப்போ நான் இது வரைக்கும் போட்டேன்னா இதுக்கு அடுத்து நீ கண்டினியூ பண்ணி பார்க்கலாம்.